தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருவரையும் இங்கே அவரது மகிமையை புகழ்ந்து பாட, அவரோடு ஒன்றாக இந்த மணித்துளிகளில் பயணிக்க, அவரோடு அவரது அன்பிலே நிறைய, அவரது பரிசுத்தத்தனத்திலே நிறைய, அவரோடு நாங்கள் ஒன்றாக என்று எங்களை ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். இந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்துவோடு இணைய வந்திருக்கிற நாங்கள், அவரது மகிமையின் மாட்சிமையை அனுபவிக்க வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நேரத்திலே எங்கள் இதயங்களை திறந்து அந்த ஆண்டவர் அருளிய அந்த வல்லமையை, அந்த தூய ஆவியை கேட்போம். ஒவ்வொருவரும் இருக்கிற இடங்களிலே இருந்து கொண்டு உங்கள் கைகளையும் இதயங்களையும் திறந்து ஆண்டவரிடம் கேட்போம். வாரும் தூய ஆவியே, எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் வாரும். எங்கள் ஒவ்வொருவரதும் இதயங்களுக்குள்ளும் உள்ளங்களுக்குள்ளும் ஆன்மாக்களுக்குள்ளும் வாரும். எங்கள் குடும்பங்களுக்குள், எங்கள் ஒவ்வொரு தேவைகளுக்குள், எங்கள் தொழிலுக்குள், படிப்புக்குள்ளே வாரும் என்று இந்த பாடலை பாடி ஆண்டவர் எங்கள் மத்தியிலே வரவேற்போம். இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் வர இருக்கிற அந்த ஆவியானவரை மிகுந்த பயபக்தியோடு, அவர் வருகிறார் என்ற உணர்வோடு, அந்த திருத்துவத்தின் மூன்றாம் அந்த ஆள் எங்களுக்குள்ளே வந்து வாசம் செய்ய போகிறார், எங்களிருந்த மாட்சிமை மிகு வல்லமை மிகு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போறார், அந்த நம்பிக்கையில் நாங்கள் ஒவ்வொருவரும் வரவேற்போம். வாரும் ஐயா, வாரும் தூஜாவி, வாரும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் அப்பா, இந்த நேரத்தில் எங்கள் எத்தனையோ பேர் வறண்டு போன உணர்வோடு இங்கே வந்திருக்கலாம். என் உள்ளத்திலே அமைதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, பாலைவனமாக இருக்கிறது எனது வாழ்க்கை என நினைத்து எத்தனையோ பேர் வந்திருக்கலாம். இதோ இன்று அந்த ஆண்டவர் வாக்களிக்கிற அந்த வற்றாத நீரூற்று, யோவான் 7ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்வது போல, எவரவர் ஆண்டவரிடம் வந்து நம்பிக்கையோடு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த வற்றாத நீரூற்றி ஆண்டவர் வாக்களிக்கிறார். இந்த நேரத்திலே கேட்போம், ஜீவ தண்ணீரை வாரும், எனக்குள்ளிருந்து பொங்கி எழுந்து என்னையும் என்னை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பும் என்று கேட்போம். இந்த தூய ஆவியானவர் எங்களுக்குள்ளே வரவேற்போம். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை காத்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, ஆலோசனை காத்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வந்திருக்கிற அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசு, நன்றி ஆண்டவர், நன்றி ஆவியானவர். என்னைக்குள்ளே வந்திருக்கிற அந்த ஆவியானவரே நன்றி. என் குடும்பத்துக்குள்ளே வந்திருக்கிற அந்த ஆவியானவரே நன்றி. எனது வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கிற அந்த ஆவியானவரை நன்றி. ஒவ்வொருவரும் இந்த நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்கிற பொழுது அந்த ஆண்டவருடைய வல்லம் எங்களை அனுபவிக்கிறோம். நன்றி இயேசப்பா, நன்றி ஆண்டவர். உதாவியினும் கொடைக்காக நன்றி கூறுகிறோம். உணர்ந்து நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசு, நன்றி ஆண்டவர். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி இயேசு, நன்றி ஆண்டவர், நன்றி இயேசு. எங்களை எப்பொழுதும் மறக்காமல் இருக்கிற அந்த தேவன் 2000 வருடங்களுக்கு முன் வாக்களித்தார். நான் உங்களுக்கு என்னிடம் கேட்கிற எல்லோருக்கும் அந்த தூய ஆவியை தருவேன் என்று. அந்த தூய ஆவியை எங்கள் மத்தியிலே அனுப்பி வைத்திருக்கிறார். அதுபோல் எங்கள் ஒவ்வொரு தேவைகள் வரும் பொழுதும், ஒவ்வொரு கஷ்டங்கள் வரும் பொழுதும், ஒவ்வொரு
ஒவ்வொரு முறையும் நாங்கள் தடுமாறி போகும் பொழுதும் எங்களை ஒருபோதும் கைவிடாமல் மறக்காமல் இருக்கிற அந்த தேவன் நீங்கள் ஒவ்வொருவரையும் கைதூக்கி விட, எங்களை தூக்கி எடுத்து, நாங்கள் இருக்கிற பள்ளத்திலிருந்து எங்களை தூக்கி எடுத்து எங்களை பரிசுத்தமாக்க எங்களோடு கூட நடக்கிறார். எங்களை காண்கிற தேவன், எங்களை கவனிக்கிற தேவன். நாங்கள் எத்தனையோ தரம் யோசிச்சிருக்கலாம், ஐயோ ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர், என்னை உண்மை நான் பார்க்க முடியாமல் இருக்கிறதே என்று நீங்கள் யோசிச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு அப்பா, ஒரு அன்பு அப்பா போல உங்களை ஒவ்வொரு அருகிலே இருக்கிறார். கண்களை மூடி ஒரு நிமிஷம் எங்களோட வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும், ஆண்டவர் எங்களோடு கூட நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும், ஒவ்வொரு தருணங்களையும் நினைச்சு பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி அப்பா, நீர் என்னை மறக்காமல் என்னோடு நடந்திருக்கிறீர், என்னோடு கூட வந்திருக்கிறீர். நான் தவறி போன வேளைகளில் என்னோடு கூட வந்திருக்கிறீர். நான் விழுந்து போன வேளைகளில் என்னோடு இருந்திருக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுவே. நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் மறவாமல் நீ நெட்டீரையா என்று சொல்லி இந்த பாடலோடு சேர்ந்து ஒவ்வொருவரும் அப்படியே கண்களை மூடியவாறு எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் நடந்து வந்த செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்தவருக்கு ஆராதிப்போம். பல வேளைகளில் நாங்கள் நினைக்கலாம், ஏன் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும், ஏன் நான் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஏன் எனது இத்தனை கஷ்டம் இருக்கும் பொழுதும் ஏன் நான் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னை உயர்த்தும் பொழுது நான் உங்களை என்பால் ஈர்த்து கொள்வேன் என்று சொல்கிறார். நாங்களை ஆண்டவரை உயர்த்த எங்கள் குறைகள் கஷ்டங்களை மறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அவரை நோக்கி நாங்கள் ஈர்க்கப்படுகிறோம். அவருக்கு கிட்ட போகும் பொழுது எங்கள் துன்பங்கள் அகன்று போகின்றன, எங்கள் கஷ்டங்கள் அகன்று போகின்றன. அதே நம்பிக்கையோடு எல்லாவற்றையும், எங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் ஒரு பக்கம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த பாடலை பாடி அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து, பிறந்தது முதல் தாயின் கரையில் உருவானது முதல் இன்று வரை செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்தவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசப்பா, நன்றி ஆண்டவரே. Thank you Lord. Thank you Jesus. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி இயேசு. இந்த நேரத்தில் எங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் செய்த ஒவ்வொரு காரணங்களையும் எட்டி பார்ப்போம். எபினேசர், காண்கிற தேவன். எத்தனையோ பேர் வைத்தியசாலைகளில் இருக்கலாம், எத்தனையோ பேர் வைத்தியசாலையிலிருந்து மீண்டு வந்திருக்கலாம், கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்திருக்கலாம், உறவு சிக்கல்களிலிருந்து மீண்டு வந்திருக்கலாம், திருமண வாழ்க்கையிலே முறிவு ஏற்பட்டு நடக்கவே நடக்காது என்று சொல்லி நடந்த விஷயங்கள் எத்தனையோ இருக்கலாம். எல்லாவற்றையும் யோசித்து பார்ப்போம். நாங்கள் கீழே இருக்கும் பொழுது எங்களை கண்டு எங்களை தூக்கி விட்ட தேவன். ஆண்டவர் எங்களை தூக்கி விடாவிட்டால் நாங்கள் இப்பொழுது நிலைத்து நிற்க முடியாது. அந்த தேவனை, அந்த எபினேசர் தேவனை ஆராதிப்போம். அவரை போற்றி புகழ்ந்தவருக்கு நன்றி சொல்லுவோம். இதுவரை உதவினீரே. எபினேச நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாரும்
சொல்லுவோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எங்கே இருந்தாலும் அதே இடத்துல இருந்து சொல்லுவோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி எஸ், நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி எஸ், நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. எங்களை குணமாக்குகிற அந்த மருத்துவர், எங்களை குணமாக்குகிற அந்த தேவன் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். எங்களை சுகமாக்குகிறார். எங்கள் இதயத்தின் காயங்களை குணமாக்குற அந்த தேவன் இருக்கிறார். அவருக்கு நன்றி கூறிக்கொண்டு இயேசுவின் காலத்திலே இயேசு எரிகோவுக்குள்ளாக ஒரு நாள் நடந்து போகும் பொழுது லூக்காஸ் அதிகாரம் 19 முதலாவது வசனம் தொடக்கம் 10ஆம் வசனம் வரை ஒரு அழகான கதை இருக்கிறது. சக்கேயு என்று ஒரு வரி தண்டுவர்களின் தலைவன் இருந்தான். அவன் தலைவனாயிருந்தான், ஆனாலும் குள்ளனாயிருந்தான். ஆனால் நிறைய காசு இருந்தது, செல்வந்தனாயிருந்தான். இன்றும் எங்களிலே பல பேர் அப்படி இருக்கலாம். உங்கள் தோளிலே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நிறைய பாரங்கள், நிறைய கடமைகள், நிறைய பொறுப்புகள் இருக்கலாம். ஆனால் அதே நேரம் நீங்கள் பாவத்தாலே கூனி குறுகி போயிருக்கலாம். குள்ளனாய் என்ன செய்வதென்று தெரியாமல் கூனி குறுகி போயிருக்கலாம். அதே நேரம் உங்கள் உள்ளத்திலே நிறைய பெருமையும் கோபமும் பொறாமையும் பழைய காம இச்சைகளும் பழைய மற்றாக்களை பழிவாங்கும் எண்ணங்களும் நிறைந்து போய் அந்த தீய எண்ணங்களிலே செல்வந்தனாக நாங்கள் எத்தனையோ பேர் எங்களிலே இருக்கலாம். இந்த நேரங்களில் எங்கள் இதயத்தை திறந்து பார்ப்போம். இதயத்தை திறந்து பார்த்து ஆண்டவருடைய மகிமையை காணும் முன், அந்த மகிமையின் நேரத்துக்குள்ளே வந்திருக்கிற நாங்கள் ஆண்டவருடைய மகிமைக்கு காண்றதுக்கு எங்களை நாங்கள் சுத்தப்படுத்த வேண்டும். அன்று அந்த சக்கேயு செய்ததெல்லாம் அந்த அத்திமரத்திலே ஏறி போனான். அவன் குள்ளனாயிருந்ததால் அவன் அந்த அத்திமரத்திலே ஏறி போனான். பாவியாயிருந்தான், ஆனாலும் அந்த அத்திமரத்திலே ஏறினான். இன்று நாங்கள் எங்கள் மனித மட்டத்திலே எங்களை சுற்றி இருக்கிற எல்லா அந்த விஷயங்களையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஓகே, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஓகே, எவ்வளவு நான் பாவியாயிருந்து விழுந்து போயிருந்தாலும் ஓகே, இன்று இந்த மகிமையின் நேரத்திலே நான் ஆண்டவருடைய மகிமையை காண போகிறேன். அன்று நெகேமியா மீண்டும் அந்த மதிலை கட்டிய பொழுது மக்களுக்கு சொன்னது, உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று நாங்கள் எங்களோட மனித மட்டத்தில் இருக்கிற எல்லா எண்ணங்களையும் விட்டு ஆண்டவரை காணுவதற்காக, அவரை கண்டு மகிழ்ச்சி உறுவதற்காக நாங்கள் அந்த அத்திமரத்திலே ஏறப்போகிறோம். எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? இந்த நேரத்தில் இந்த அத்திமரம் எங்களுக்கு ஆண்டவருடைய அன்பு, அந்த சிலுவை மரத்திலே ஆண்டவர் பொழிந்த அந்த அன்பு தான் இன்று எங்களுக்குரிய அத்திமரம். நாங்கள் யோசிக்கலாம், நான் இப்படியே வரலாமா என்று. ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார், நீ இருக்கும் நிலையிலே வா, நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று. இந்த நேரத்தில் இந்த ஆண்டவர் என்ற சக்கேயுவை மீட்டது போல எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்க இருக்கிறார். இன்று எங்கள் ஒவ்வொருவரதும் வீட்டுக்குள்ளே வந்து இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்ல இருக்கிறார். உங்கள் வீட்டின் நிலைமையை தலைகீழாக மாற்ற இருக்கிறார். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு துன்பம் இருந்தாலும், எவ்வளவு நோய் இருந்தாலும் எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாகி இருக்கிற என்று ஆண்டவர் சொல்ல இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவர்கள் ஒவ்வொருவரும் அந்த நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லும் பொழுது, நம்பிக்கையோடு நன்றி சொல்லும் பொழுது அது எங்கள் வாழ்க்கையிலே புதுமையாக மாறுகிறது. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட், நன்றி இயேசப்பா, நீர் எங்களை இன்று புதுமை செய்ய போவதற்காக, எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்ற போவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. இந்த நேரத்தில் இயேசு சொல்கிறார், எவர் அதிகம் அன்பு செய்கிறார்களோ அவர்களது பாவங்களை நான் அதிகமாக மன்னிப்பேன் என்று. இப்பொழுது இந்த பாட்டினூடாக இந்த பாட்டை பாடும் பொழுது, இந்த அன்பு கூறுவேன் என்று நாங்கள் பாடும் பொழுது மெதுவாக ஒவ்வொரு வரியாக நாங்கள் யோசிப்போம். நான் இன்று முடிவெடுப்பேன், நான் இன்று ஆண்டவரை அன்பு செய்ய போகிறேன். எனது பாவத்திலிருந்து வெளியே வர, எனது கஷ்டத்திலிருந்து வெளிவர, எனது துன்பத்திலிருந்து வெளியே வந்து ஆண்டவருடைய இந்த மகிமையால் நிறைவு பெற இன்று நான் ஆண்டவரை அன்பு செய்ய போகிறேன். இந்த பாட்டு பாடும் பொழுது ஒவ்வொருவரும் உணர்ந்து பாடி அந்த அன்பை எங்களுக்குள்ளே எடுத்துக்கொள்வோம். அந்த அன்பு வரும் பொழுது எல்லா துன்பங்களும் எல்லா கஷ்டங்களும் அகன்று போய் ஆண்டவருடைய வல்லமை எங்களை நிறைவாக விளங்கும். அந்த ஆண்டவர் இன்று எங்களை சுகப்படுத்த குணப்படுத்த போறான்ற நம்பிக்கை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட், நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவர், அல்லேலூயா, உம்மை ஆராதிக்கிறோம் இயேசப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசப்பா.
முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. இன்னொரு முறை சொல்லுவோம். ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. நன்றி ஆண்டவரே. ஆராதனை 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 ஆராதனை. இந்த நேரத்தில் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு கஷ்டத்தையும் ஒவ்வொரு துன்பத்தையும் கொடுப்போம். ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலே உள்ள வர தடையாக இருக்கிற ஒவ்வொரு கஷ்டத்தையும் ஒப்புக் கொடுப்போம். உங்கள் குடும்பத்தின் அம்மா அப்பாவை ஒப்புக் கொடுப்போம், உங்கள் கணவன் மனைவியை ஒப்புக் கொடுப்போம், உங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம், உங்கள் தொழிலை ஒப்புக் கொடுப்போம். ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுத்து சொல்லுவோம். ஆண்டவரே, நான் அன்பு கூறப் போகிறேன், நான் உண்மை அன்பு செய்ய போகிறேன். நான் எந்த கஷ்டம் வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும், என்ன கவலை வந்தாலும் எல்லாவற்றையும் ஒரு பக்கம் ஒப்பு கொடுத்து விட்டு நான் உண்மை அன்பு செய்ய போகிறேன். ஆண்டவரே, என்னை நீர் என்னை ஆசீர்வதிக்க போகிறேன், நீர் என்னை இன்று குணமாக்க போகிறீர். ஆண்டவரே, அதுக்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. சொல்லுவோம், மீண்டும் சொல்லுவோம். ஆராதனை 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 ஆராதனை. இந்த நேரத்தில் எங்கள் நோய்கள் துன்பங்களை ஒப்புக் கொடுப்போம். எங்களை இதுவரை காலமும் எங்களை எபினேசர் என்கிற இதுவரை காலம் எங்களை பார்த்து கொண்ட தேவன் இனியும் பார்த்துக் கொள்வார். நாங்கள் யோசிக்கலாம், இந்த நோக்கிய எதுவிதமான முடிவுமே இல்லை. டாக்டர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள், கடன் பிரச்சனையால் என்னால் பணம் செலுத்த முடியவில்லை, என்னால் என்ன வழி என்று எனக்கு தெரியவில்லை. இந்த நேரத்தில் ஆண்டவரிடம் சொல்லுவோம், ஆண்டவரே, நான் இதோ உம்மிடம் வந்திருக்கிறேன், அன்பு கூறுவேன் என்று சொல்லி நம்பி வந்திருக்கிறேன். நீர் இதுவரை காலம் என்னை காக்கிற தேவனாய் இருக்கிறேன், நீர் என்னை இனியும் பார்த்து கொள்ள போகிறீர் என்ற அதே நம்பிக்கையில வந்திருக்கிறேன். ஆண்டவரே, இதோ நீர் என்னை குணமாக்க போகிறீர், இதே நீர் என்னை சுகமாக்க போகிற அதே நம்பிக்கையில் உமக்கு நன்றி கூறுகிறேன். ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசு, நன்றி இயேசு. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி
நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு வேலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. தொடர்ந்து படிப்போம். ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை 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 ஆராதனை. சொல்லுவோம். ஆண்டவரே, நான் ஆராதிக்கிறேன், நம்பிக்கையோடு ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. நன்றியோடு ஆண்டவரை ஆராதிப்போம். இருக்கிற இடங்களிலே கைகளை தூக்கி உங்கள் இதயத்தை திறந்து ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவருக்கு சொல்லுவோம், அன்பு கூறுகிறேன் ஆண்டவரை, ஆராதிக்கிறேன். வாய்களை திறந்து இதயத்தை திறந்து ஆண்டவருக்கு சொல்லி ஆராதிப்போம். நன்றி இயேசு, நன்றி ஆண்டவரே. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனே, எங்களை குணமாக்குகிற தேவனே, எங்களை வழிநடத்துகிற தேவனே, எங்களை கைவிடாத தேவனே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. Thank you Lord, thank you Jesus, praise you Father. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. Thank you Lord, நன்றி இயேசு. இந்த நேரத்தில் அன்பார்ந்தவர்களே, இவ்வளவு நேரம் ஆண்டவரை கிட்ட வந்த நாங்கள் ஆண்டவருடைய அன்பை அனுபவிக்க, அவர் எங்களை மறக்காமல் இருக்கிற தேவன் என்று நம்பி வந்திருக்கிற நாங்கள் ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் நன்றி கூறு. இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நம்பிக்கையோடு வந்திருக்கிற நாங்கள், அவரை தூய ஆவியால் நிரப்பப்பட்ட நாங்கள் ஆண்டவர் நம்ம ஒரு நிமிஷம் அவருடைய ஆசீர்வாதத்தை கேட்போமா? அன்று அந்த சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டிய பொழுது ஆண்டவருடைய வல்லமை அவனுக்கு அந்த ஆலயத்துக்குள் இறங்கி வந்த பொழுது அவர்களால் நிற்க முடியவில்லை. இன்று கேட்போம், நாங்கள் இருக்கிற இடத்துல, அது ஆஃபீஸாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், எங்கே பஸ்ஸில் போய்கொண்டு நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த நேரத்தில் ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே உம்முடைய மகிமை இந்த நேரத்தில் எனக்குள் இறங்கி வரட்டும். முடிந்தவர்கள் கைகளை திறந்து கண்களை மூடி ஆண்டவரை கேட்போம். ஆண்டவரே, அன்று யாக்கோபு கேட்டது போல, இன்று நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் நான் இந்த ப்ரோக்ராமிலிருந்து போறதில்லை. நீர் இன்று என்னை ஆசீர்வதிக்காமல், நீர் என்று உமது மகிமையால் என்னை நிரப்பாமல், நீர் என்னை ஒரு சாட்சியாக மாற்றாமல் நான் இந்த ப்ரோக்ராமிலிருந்து போவதில்லையா ஆண்டவரே? நீர் என்னை மாற்ற போகிறேன் நம்பிக்கையில கேட்கிறேன். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். நம்பிக்கையோடு கேளுங்க. நம்பிக்கையோடு அவர் அப்பா கேட்கும் பொழுது, ஒரு பிள்ளை கேட்கும் பொழுது அப்பா கட்டாயம் தருவேன். அந்த நம்பிக்கையோடு கேளுங்க. ஆண்டவரே உமது மகிமையால் என்னை நிரப்பும். ஆண்டவரே உமது ஆசீர்வாதத்தால் என்னை நிரப்பும். ஆண்டவரே நீர் என்னை தொடாமல் நான் இந்த ப்ரோக்ராம் போவதில்லை. ஆண்டவரே நீர் என்னை தொடுகிறீர் என்ற அந்த நம்பிக்கையில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு நம்பிக்கையின் திறவுகோள் நன்றி. நன்றியோடு சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. என்னை தொடுகிற தேவனே உமக்கு நன்றி. என்னை மகிமையால் நிரப்புகிற தேவனே உமக்கு நன்றி. என்னை கைவிடாமல் என்னை பார்த்து கொள்ள போகிற தேவனே உமக்கு நன்றி. ஆண்டவர் நன்றி. இயேசுவே நன்றி அப்பா. உமது மகிமையால் என்னை நிரப்புகிறேன், உமது ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறேன். அதே நம்பிக்கை நமக்கு நன்றி கூறுகிறேன் ஆண்டவரே. சகல புனிதர்களோடு சகல ஏஞ்சல்ஸோடு சேர்ந்து நமக்கு நன்றி கூறுகிறேன் ஆண்டவரே. நன்றி இயேசப்பா. இன்று என் மகிமையா நிரப்புவதற்காக நன்றி. நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்பிக்கையோடு இருப்போம். நன்றி இயேசப்பா. நன்றி அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா. நன்றே தகப்பனே, நமக்கு ஆராதிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வல்லமையால் நிரப்பப்பட்ட நாங்கள் அந்த பிரசன்னத்தில் என்று நிலைத்திருப்போம். ஆண்டவரே நன்றி இயேசப்பா. நன்றி ஆண்டவர். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.